சரி, இப்போ நம்ம சேஜ்வான் சாஸ் பண்ண தொடங்கலாமா? நான் சொல்ற மெஷர்மெண்ட்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. யூ வில் கெட் தி பெஸ்டஸ்ட் எவர் சேஜ்வான் சட்னி. இப்போ ஒரு அளவுக்கு எண்ணெய் லைட்டா பிரிஞ்சு வந்திருக்கான்ல, இப்போ சைட் பை சைடு அவன் கொதிக்கட்டும். அதுக்குள்ள சைட் டிஷ்க்கு நான் 4 eggs கிராக் பண்ணிக்க போறேன். அந்த கேப்ல நம்ம நூடுல்ஸ் அழகா வெந்துட்டா இருப்பாருங்க. தின் ஆம்லெட் பேன் கேக் இவனை நீங்க என்ன வேணா சொல்லுங்க, தின்னா போட்டு எடுக்க போறோம். இந்த கேப்ல நம்ம சேஜ்வான் சாஸ் கும்தாவா ரெடி ஆயிட்டாரு. பங்காம் ஃபெலோ இவன். ஐ திங்க் ஹி இஸ் ஒன் ஆஃப் த மஸ்ட் ஹேவ்ஸ் இன் ஆல் ஆர் பேண்ட்ரீஸ். வெயிட்டீஸ்ல வச்சுக்கலாம். நம்ம வெயிட்டீஸ்ல வச்சிருக்கிற eggs ரைட் நல்லா மிக்ஸ் ஆயிட்டாங்க. நம்மளோட சைட் டிஷ் ரெடி, செகண்ட் காம்பனன்ட் ரெடி. இவனை டீப் ஃப்ரீசர்ல நாங்க வச்சுக்கிறோம். இன்னைக்கு நம்மளோட லஞ்ச் சேஜ்வான் நூடுல்ஸ் வெஜ் தான். அவனுக்கு சேஜ்வான் சாஸ் நம்மளே பண்ணினோம். ஒரு எக் அண்ட் கியூக்கம்பர் கிரேவி டு கோ வித் தி சேஜ்வான் நூடுல்ஸ். பிகாஸ் இவன் பயங்கர ஸ்பைசியா இருப்பான். இவன் கோல்ட் அண்ட் கைண்டா இனிப்பா இருப்பான். ரொம்ப இனிப்பாலாம் இருக்க மாட்டான். பட் அந்த சில்லும் இந்த காரமும் அப்படி இருப்பான். சாலட், ஜஸ்ட் மிக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் வித் a simple soy sauce and ரைஸ் பேப்பர்ல மேங்கோ டீப் ஃப்ரை பண்ணியிருக்கோம் வித் தேங்காய் பால். ஸோ இன்னைக்கு நம்மளோட சைனீஸ் அட்டாக் பண்ணலாமா? சாலட் ரெடி பண்ணிக்கலாம். இவன் வந்து சைனீஸ் கேபேஜ். ஐம் ஷூர் யூ நோ ஹிம். இப்படி ப்ரோபோஸ் பண்ணுங்க சில்ட்ரன். எதுக்கு ரோஸ் எல்லாம் கொடுத்து வேஸ்ட் பண்றீங்க? இவனை பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கான். ஏன் இப்படி எல்லாம் யாரும் யோசிச்சு ப்ரோபோஸ் பண்ண மாட்டீங்க? யூத் படத்துல வருமாடா. அதானே நல்ல கோல்ட் வாட்டர் 10 நிமிட்ஸ்க்கு இவன் அப்படியே வெயிட்டீஸ்ல வச்சிடலாம். குவிக்கா இப்போ சாலட் முடிச்சிடலாம். சாலடுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சோய் சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் ஆக்சுவலி ரைஸ் வினிகர் யூஸ் பண்ணணும். நம்ம கிட்ட இல்ல, சோ இந்த வினிகர் யூஸ் பண்றோம். ஆப்பிள் சைடர் ஆல்சோ வர்க்ஸ். 1 ஸ்பூன் நல்லா சாப் பண்ண பூண்டு, 1 ஸ்பூன் சாப் பண்ண இஞ்சி, ஹனி ஆர் சுகர் 1/2 டேபிள் ஸ்பூன், நல்லெண்ணெய் ஆர் எனி வெஜிடபிள் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன். நான் மறந்தாலும் நீங்க மறக்க கூடாதுதான் உப்பு தேவையான அளவுக்கு. இவங்க எல்லாரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வெயிட்டீஸ்ல வச்சிருந்தோம் இல்லையா கேபேஜ், தின்னா ஸ்லைஸ் பண்ண கேரட், இவன் வந்து கேப்சிகம் இவ்வளவு போட போறது இல்லைன்னு எல்லாரையுமே போட்டானா. இவன் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் 2 டேபிள் ஸ்பூன். ஸோ சாஸ் எல்லார் மேலேயும் படுற மாதிரி நல்லா மிக்சிங் பண்ணிட்டு வெயிட்டீஸ்ல வச்சுக்கலாமா? இட் ஸ்மெல்ஸ் சோ குட். வெயிட்டீஸ்ல வச்சுக்கலாம். நம்ம நூடுல்ஸ் ஒரு பக்கம் ரெடி பண்ண தொடங்கிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், எனி ஆயில், நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் ஃபைனா சாப் பண்ண பூண்டு. லோ ஃப்ளேம்ல ஜஸ்ட் 30-40 செகண்ட்ஸ். பர்ன் ஆயிடக்கூடாது, பட் ரா ஸ்மெல் போகணும். ஸ்ப்ரிங் அனியன்ஸோட வெங்காயம் இருக்கான்ல, அவனை சாப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஃப்ளேமை ஹை ஆக்கிக்கலாம். எப்பவுமே சைனீஸை வந்து நம்ம ஹை ஃப்ளேம்ல தான் குக் பண்ணுவோம். ஐ விஷ் ஐ ஹேட் a wok. somebody can give me. நான் எடுத்துக்குவேன். I don't have a wok. 1 minute ஹை ஃப்ளேம்ல வதக்கிக்கலாம். உங்களுக்கு இஷ்டமான வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணலாம். நான் இன்னைக்கு ரொம்ப லிமிட்டடான வெஜ்ஜீஸ் தான் ஆட் பண்றேன். நீங்க ஸ்ப்ரிங் அனியன்ஸ் ஒரு பஞ்ச் வாங்குனீங்கன்னா அவனோட வெங்காயம் வந்து நூடுல் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தாளை வந்து மித்த சாலட் கிலட் எல்லார் மேலேயும் தூவி விட்டுக்கலாம். அப்படி மொழி சோறு மாதிரி. கேரட் 1/4 கப் ஃபைன் சாப் பண்ணுவேன். 1/4 கப் சாப்ட் கேப்சிகம். ஹை ஃப்ளேம்ல இவங்களை நல்லா வதக்கிக்கலாம். ஆக்சுவலி வெஜிடபிள்ஸ் கிரன்ச்சியா இருந்தா தான் நல்லா இருப்பாங்க. கேப்சிகம் வந்து ஜொயின்னு குக் ஆயிடுவான். உங்களுக்கு வேணா ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் யூஸ் பண்ணலாம், கேபேஜ் யூஸ் பண்ணலாம், மஷ்ரூம்ஸ் யூஸ் பண்ணலாம். இஷ்டமான வெஜிடபிள்ஸ். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சேஜ்வான் சாஸ் 3-4 டேபிள் ஸ்பூன். இவன் நான் டீஸ்பூன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால இவ்வளவு போடுறேன். உங்க ஸ்பைஸுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்திக்கோங்க. கொஞ்சமா மிளகு பொடி, 1 டீஸ்பூன் வினிகர். ஆக்சுவலி ரைஸ் வினிகர் யூஸ் பண்ணோம். ரைஸ் வினிகர் இல்லனா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ரெகுலர் வினிகரோட கொஞ்சமா சக்கரை. ஆக்சுவலி மேட்டர் என்னன்னா ரைஸ் வினிகர் will give you a bit of sweetness. I'm adding about 1 spoon of சக்கரை. அந்த ஸ்வீட்னஸ் கொண்டு வரதுக்காக தான் we are now adding the சக்கரை and regular vinegar. நம்ம வெயிட்டீஸ்ல வச்சிருக்கிற நூடுல்ஸ கொஞ்சமா ஆட் பண்ணி உங்களுக்கு ஸ்பைசியா வேணும்னா அதுக்கேத்த மாதிரி உங்களோட சாஸ் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு பட்டுட்டானா இப்போ பாக்கி ஆட் பண்ணிக்கலாம். பயங்கரமா இருக்கிறாரா? என்ஷூர் சாஸ் வந்து எல்லார் மேலயும் ஈவனா படுறாங்கன்னு. ஆல் தி நூடுல்ஸ் should be like அந்த ஒரு ரெட்டோ half ரெட்டோ whatever you call him. உங்களுக்கு வினிகர் ஆட் பண்ண வேண்டாம்னா சாரி லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. தி ஆசிட் will help balance out the spice. அதுக்காக தான் ஆட் பண்றோம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இஷ்டமான அளவுக்கு மழைச்சாரல் மாதிரி பியூட்டிஃபுல்லான சேஜ்வான் நூடுல்ஸ் டப்பு டிப்புன்னு ரெடி ஆயிட்டாப்ல. இப்போ ஃபைனலா டப்பு டிப்புன்னு நம்ம டெசர்ட்டையும் ரெடி பண்ண வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஸோ ஃபைனலா டெசர்ட்டுக்கு வந்தாச்சு ஒரு வழியா. இவன் ஜஸ்ட் ட்ரிங்கிங் வாட்டர். இவன் வந்து ரைஸ் பேப்பர் ஷீட்ஸ் உங்களுக்கு வந்து எந்த ஒரு குவிக் காமர்ஸ் சைட்லயும் கிடைப்பான். வேணும்னா சொல்லுங்க, நான் லிங்க் தரேன். ஸோ இவனா ரைஸ் பேப்பர் ஷீட்ஸ் இப்படி இருப்பான். ஒரு ரைஸ் பேப்பர் ஷீட்டா தனித்தனியா எடுத்து 30 to 40 செகண்ட்ஸ்
மஃபின்ஸ் மட்டும் 2 பக்கமும் தண்ணியில் முக்க போகிறோம். அவன் லைட்டாக சாஃப்ட் ஆகி வருவான். உங்களுக்கு தெரியும் ஹேண்டில் பண்ணும் போதே இதுக்கு மேலே என்னால் இவனை ஹேண்டில் பண்ண முடியல ஐயா அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருப்பான். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக 2 பக்கமும் முறுமுறுன்னு இருக்கிற ஃபெலோவை சாஃப்ட் ஆக்குறோம். அவ்வளோதான் மதி. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சாப் பண்ணி வச்சிருக்கிற மேங்கோஸை ஆட் பண்ணிட்டு பார்த்து இவன் பட்டக்குன்னு ஒட்டிக்குவான். இவன் ஒரு பயங்கரமான ஃபெலோ. ஹேண்டில் வித் கேர் ஃபெலோ இவன். ஓகே, இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி மடிக்க வருதோ அப்படி மடிச்சுக்கோங்க. there's no hard and fast rules. I'm just removing off all the excess, makes life easier. இப்போ இதே மாதிரி இன்னும் 1 or 2 sheets நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த பக்கம் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்குள்ள பேன் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிற கேப்பில் இவன் தேங்காய் பால் ஒரிஜினலாக டிப்பிங் சாஸ் பண்ணுற ஐடியாலாம் எனக்கு இருக்கல. பட் என்கிட்ட ஃப்ரிட்ஜில் தேங்காய் பால் பாக்கி இருந்தான். 2-3 ஸ்பூன் சர்க்கரை, ஹனி ஒரு நாட்டு சர்க்கரை உங்களுக்கு இஷ்டமான யார் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன். செம்மையாக இருப்பான் இவன். உங்களுக்கு வந்து மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் பிடிக்கும், தாய்லாண்டில் ஒன்று தருவான்ல, அவங்கள பிடிக்கும்னா இவனை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மாம்பழம் இருக்கிற இந்த ரைஸ் பேப்பர் ஃபெலோவை வந்து வறுக்க போகிறோம். வறுத்ததுக்கு அப்புறம் முறுன்னு இருக்கிற ஃபெலோவை இவன் மேலே டிப் பண்ணி சாப்பிட்டோன்னு வைங்க, அக்கா அப்படி இருப்பான். இப்போ இவனை வெயிட்டீஸில் வச்சுக்கலாம். இவர் தான் நம்மளோட டிப்பிங் சாஸ் ஃபார் த டெசர்ட். உங்களுக்கு கீ வேண்டானா நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இவனை டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். இப்போ இவனை 2 பக்கமும் நம்ம முறுமுறுன்னு ஆகணும். அதுதான் நம்மளோட டார்கெட். இப்போ இந்த தெரியுதுங்களா, அழகா முறுமுறுன்னு ஆயிட்டு வராரு. இந்த ப்ரௌன் ஸ்பாட் வந்துட்டு இருக்கான். சரி, நம்ம அப்போ போட்ட நெய் தான். அவன் எக்ஸ்ட்ரா நெய்யெல்லாம் குடிக்கல. ஓ சூப்பர். எப்படி யாரா இருப்பாருங்க. திஸ் இஸ் வாட் வி லுக்கிங் அட். ட்ரஸ்ட் மீ, இஸ் an amazing dessert. கிரன்ச்சியான ரைஸ் பேப்பர் உள்ள ஸ்டஃப்ட் வித் மேங்கோ அண்ட் கொஞ்சம் தேங்காய் பால்ல டிப் பண்ணி கடிக்கும் போது வா அகனா ஆக அப்படி இருப்பாரு. ஃபர்ஸ்ட் டர்ன் மட்டும் தான் கஷ்டமா இருப்பான். பிகாஸ் ஹி ஸ்டிக்கி இல்லைங்களா, நம்ம வாட்டர்ல இது பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் ஈஸி ஆயிடும். ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு என்ன சைனீஸ் ஃபெலோ சேஜ்வான் நூடுல்ஸ். இவனுக்கு சேஜ்வான் சாஸை நம்ம பேஸ்ல இருந்து ரெடி பண்ணோம். அவனுக்கு தொட்டுக்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக் அண்ட் கியூக்கம்பர் சைட் டிஷ். இவங்க கூட ஆப்வியஸ்லி ஒரு செம்மையான சாலட். அண்ட் டெசர்ட்டுக்கு மேங்கோ ரைஸ் பேப்பர் ரோல்ஸ் வித் தேங்காய் பால். அட. பட் யார் செய்றீங்களோ இல்லையோ இந்த சாஸை செஞ்சு வச்சுக்கோங்க. இவன் ஒரு பங்கமான ஃபெலோ. ஹி இஸ் ஒன் அமேசிங் மல்டி பர்பஸ் ஃபெலோ. எப்படி வேணா யாருக்கு வேணா யூஸ் பண்ணலாம். தோசை வாக்கும் போது சட்னியா யூஸ் பண்ணலாம். தோசையில ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ஒரு தொட்டுக்கிறதுக்கு உங்க கற்பனை குதிரையை தட்டி விடலாம். லெட் மீ நோ நீங்க இவங்களை யாரெல்லாம் செய்ய போறீங்க, சாப்பிட்டு பார்க்க போறீங்க அப்படின்னு. அப்படிதான் தலைவோ ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பா சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா யார் சமைப்பாங்களோ அவங்களுக்கு அனுப்பி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க. Until I meet you again, Turupu Boy from Kirti.